பல பேரோட எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த அணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா உங்கள் அணிக்கு யார் தலைமை ஏற்கிறது? நாளைக்கு ஒருவேளை நீங்கள் வெற்றி பெற்றால் முதலமைச்சராக எடப்பாடி வருவாரா அப்படின்னா எங்களுக்கே இன்னும் தெரியல அப்படின்னு அவங்க கேட்கக்கூடிய ஊடகங்கள்கிட்ட பதில் சொல்லாமல் நழுவி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு குழப்ப கூட்டணி தான் வெற்றி பெறக்கூடிய திமுக அணியை தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் பல கட்சிகள் திமுக தலைமையிலான அந்த அணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே தமிழ்நாட்டில் ஒரு குழப்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சித்திரத்தை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தினுடைய நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற தேர்தல் தான். அப்படின்னா என்ன பண்ணணும்? நிச்சயமாக பிஜேபியை தமிழ்நாட்டில் நேரடியாகவோ கொள்ளைப்புறமாகவோ உள்ளே விடக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதை கூட்டிகிட்டு வரக்கூடிய அதிமுகவையும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியும் இன்றைக்கி ஊடகங்களே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சமூக வலைத்தள கழுவி ஊற்றுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக அப்படின்னா என்னன்னா அதிமுக அல்ல, அது அமித்ஷா திமுக அப்படின்னு மாறி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னுடைய கட்சியை பாரதிய ஜனதா கட்சியிடம் அடகு வைக்கிற ஒரு அணியாக அதிமுக பாஜக அணி என்பது இருக்கிறது. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா? ரொம்ப நல்லா தெரியும். ஏற்கனவே தமிழக மக்களுடைய நலன்கள் பறிபோய் கொண்டிருக்கிற போது அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாத எடப்பாடி தான் பிஜேபியை கூட்டிகிட்டு வர்றாரு. பிஜேபி அதிமுக அணியை தமிழ்நாட்டில் ரொம்ப தெளிவாக இருந்து தோற்கடிப்பாங்க.